Welcome to 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றதை டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா acceleration due to gravity below the surface இல்லைன்னா டெப்த் அப்படின்னு நமக்கு ஒரு வேர்டை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி g dash which is equal to g 1 minus 2h by re அப்படின்றது above the surface நம்ம படிச்சிருக்கோம். என்னுடைய acceleration டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் எர்த் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த எர்த் சர்ஃபேஸ்ல நான் என்ன பண்ண பிலோ ஒரு டி அப்படின்ற ஒரு டெப்த்துக்கு நான் ஒரு சர்ஃபேஸ் எடுக்க போறேன். அப்போ இதுதான் என்னுடைய சர்ஃபேஸா இருக்க போகுது. இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த சர்ஃபேஸினுடைய அக்சலரேஷன் எப்படி இருக்க போகுது, விச் மீன் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அதை தான் நம்ம பேச போறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது ரேடியஸ் ஆஃப் த எர்த் RE அப்படின்னு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பிட் அதாவது அன்ஷேடட் பார்ட் இருக்குல்ல, அப்ப அன்ஷேடட் பார்ட் என்னது, இது RE, இது என்னது RE மைனஸ் டி இல்லையா. REல ரைட், இந்த REல இந்த டி போயிடுச்சு, REல டி போயிடுச்சு, இந்த ஷேடட் பார்ட் நமக்கு இருக்கா. ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம எப்படி எழுதலாம், ரொம்ப சிம்பிளா என்னுடைய அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G அப்படின்றது gm by r square அப்படின்னு தெரியும், which is your radius of the earth. பட் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம டெப்த்துக்கு கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய டேர்ம் எல்லாமே ஓவரால் மாறப்போகுது. அப்போ என்னுடைய g dash which is equal to g and then mass என்ன ஆகுது m dash மாறுது. ஏன்னா எனக்கு நான் இந்த ஆப்ஜெக்டை தான் நான் எடுக்க போறேன். ஸோ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸை தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். இதை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த சென்டர் ஆஃப் த எர்த் தான். நல்லா பாருங்க, சென்டர் ஆஃப் த எர்த் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர்ல இருந்து இந்த எர்த்தினுடைய சென்டர் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். அதுதான் இந்த ஷேடட் பார்ட். என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் REன்னு சொல்லும்போது இந்த D நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா இது RE மைனஸ் டி தான் என்னுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் இந்த சென்டர் ஆஃப் த எர்த் டு அந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர். அப்ப என்ன சொல்லலாம், RE மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுல எதனா டவுட் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிலோ த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு முக்கியமான டேர்மை பயன்படுத்த போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் த டென்சிட்டி. அப்போ டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஷேடட் பார்ட்டாக இருந்தாலும் சரி அன்ஷேடட் பார்ட்டாக இருந்தாலும் சரி என்னுடைய எர்த் டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி சேம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ பிஃபோர் அந்த டெப்த் நான் என்ன சொல்லலாம், என்னுடைய டென்சிட்டி அப்படின்றது மாஸ் அப்பான் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நான் செலக்ட் பண்ண ரீஜன் சொல்லும்போது m dash by v dash அப்படின்னு சொல்லலாம். பட் யுவர் டென்சிட்டி ரிமைன்ஸ் சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இவ்வளோ இவ்வளோ நீளத்தில் நல்ல திக்காக ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து அதனுடைய டென்சிட்டியை நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற சின்ன பார்ட் எடுத்து நான் டென்சிட்டியை சொல்கிறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான், ரெண்டுமே ஒரே கோல்டு தான், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பொசிஷன் தானே தவிர என்னுடைய டென்சிட்டி ஆஃப் தட் கோல்டு ரிமைன்ஸ் சேம் இல்லையா. அதை தான் நான் இங்கே பயன்படுத்த போகிறேன். என்னுடைய ஓவரால் எர்த் எடுக்கும்போது மாஸ் அப்பான் வால்யூம், என்னுடைய சின்ன பார்ட் எடுக்கும்போது த டென்சிட்டி ரிமைன்ஸ் சேம், பட் என்னுடைய வால்யூம் அண்ட் தென் மாஸ் மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது. அப்போ என்னுடைய டென்சிட்டி ரிமைன்ஸ் சேம் அப்படின்றதுனால அது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ m dash by v dash which is equal to m upon v. அப்போ இந்த இடத்துல m dash அப்படின்றத நான் என்ன சொல்லலாம், mv, இங்க v dash. m அப்படின்றது என்னது, mass of the earth, so m, and then volume பாத்தீங்கன்னா 4/3 pi r cube. இது before initial volume, so re cube ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4/3 pi என்னுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, which mean என்னுடைய வால்யூம் இந்த ஷேடட் தான், which is RE minus D the whole cube இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்னுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருந்தது, RE cube அப்படின்னு இருக்கு, இங்கே RE minus D the whole cube அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்படியே இந்த இடத்துல பயன்படுத்த போறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய G dash which is nothing but G m dash by RE minus D the whole square அப்படின்னு இருக்கு.
இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், g டைம்ஸ் இந்த RE. இதை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த m டேஷுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், m அப்பான் 4/3 பை RE கியூப் வால்யூம். அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 பை RE மைனஸ் D த ஹோல் கியூப்னு எழுத போகிறேன். இதில் எதனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 4/3 பை கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து எனக்கு இதுதான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பேசணும் அப்படின்னா, இது வந்து கியூப்ல இருக்கு, இது ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் மொத்தமாக போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு கியூப் மட்டும் இருக்கும். அப்போ என்னுடைய டேர்ம் எப்படி மாறுது பாருங்க, g டைம்ஸ் m, இது என்னது RE மைனஸ் D ஒன்று தான் பை இந்த RE கியூப். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இதுல இருந்து ஒரு R மட்டும் நான் காமன் எடுக்கிறேன். அப்போ g m RE கியூப். ஹலோ ரைட், RE கியூப். இதுல இருந்து RE மட்டும் நான் காமன் எடுக்கிறேன் அப்படின்னா, RE மட்டும் காமன் எடுக்கிறேன்னா எனக்கு எப்படி மாறும் பாருங்க, RE மட்டும் காமன் எடுக்கிறேன். ஸோ த ரிமைனிங் டேர்ம் 1 மைனஸ் D பை REன்னு வரப்போகுது. அப்போ இங்கே இருக்கிற ஒரு RE இங்கே இருக்கிற ஒரு REயும் போயிடுச்சுன்னா அது RE ஸ்கொயர்னு மாறிடும். அப்போ நமக்கு என்ன தெரியும், GM பை RE ஸ்கொயர் அப்படின்றத வந்து நம்ம G அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்முடைய நியூ அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது என்னது, 1 மைனஸ் D பை RE. அப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸ் கேஸ்லையும் சரி இந்த கேஸ்லையும் சரி என்னுடைய அக்சலரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். என்னுடைய டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது அக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, என்னுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய அக்சலரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆன் த சர்ஃபேஸில் தான் எனக்கு மேக்ஸிமம் அக்சலரேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.